ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காகவே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் தாங்க. இது ஃபுல்லாகவே முழுக்க எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான வீடியோ தான் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ஃபேன் உண்டு கொழுவ வந்தது. ஃபேன் வீட்டுக்கு கழுவி அதுக்கு அப்புறமா புதிய ஃபேன் தான் வாங்கினது. அப்போ அதுக்குரிய லைனில் ஏற்கனவே வயர் எடுத்து விட்டுருந்தவங்க. அதில் தான் நாங்கள் கண்ட்ரோல் பாக்ஸ் அப்படி கொழுவ போகிறோன்னு பார்க்க போகிறோம். 2 வயர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஃபேன்லேருந்து வர்றது டைரெக்டாக ஃபேன் கண்ட்ரோலை கொடுங்க. மற்ற நீங்கள் சுவிட்ச் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா அந்த சுவிட்சிலேருந்து ஒரு ஒன் ஆஃப் வயர் ஃபேன் கண்ட்ரோலுக்கு எடுத்துனீங்கன்னா இதை மட்டுமே சிறப்பாக கனெக்டர் போட்டாலும் சரி, கனெக்டர் போட்டாலும் பரவாயில்ல. அதை விட நாங்கள் ஜாயிண்டாகவே அடிக்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஜாயின் போட்டிருக்குன்னு சொல்லி 2 வயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக யோசிக்காதீங்க. ஃபேன்லேருந்து வர்றதும் மற்ற எங்களுக்கு பவர் வரக்கூடிய ஒரு சுவிட்சிலேருந்து பவர் எடுக்கக்கூடிய அந்த வயரும் கண்ட்ரோலில் இருந்து வர ஒரு வயரில் ஜாயின் பண்ணால் சரி போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த ஃபேனுக்குரிய ப்ரோசஸ். கண்ட்ரோல் இப்படி தான் கனெக்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸு. இது கம்பெனி நல்ல கம்பெனின்ட்டு தான் சொன்னவங்க. ஆனால் அது கலர்ஸ் தான் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அது நான் பரவாயில்ல வாங்கியாச்சு, இனி என்ன செய்கிறதுன்னு. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யோசிங்க. இங்கே பாருங்கள், இது ஓவராக டைட் பண்ணிடாதீங்க. ஏனென்றால் அது உள்ளுக்குள்ள அந்த பார்ட்ஸ் எல்லாம் பீஸாக தான் இருக்கும். நாங்கள் ஆணி போட்டு தான் டைட் பண்ணணும். அந்த மட்டும் ஆணி போட்டு டைட் பண்ணிக்கல அந்த கண்ட்ரோலுக்கு தான் நான் செலக்ட் பண்ணுறது. அந்த சுவிட்ச் அந்த இது அந்த பாக்ஸை விட உள்ளே போயிடும். ஓவராக டைட் பண்ணிங்கன்னா அப்புறம் அது வெடிக்க பார்க்கும். அவ்வளோ கனமான இது இல்லை, சும்மா சாதாரணமான முட்டைக்கோஸ் இதுதான் அந்த சுவிட்சுகள். அதனால் மெதுவாகவே யூஸ் பண்ணிக்கிறோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்ச் பண்ண. ரொம்ப நன்றி.